ஐயா வணக்கம். என் பேரு ஸ்பென்சர் ஜான்சன். நான் ஹூ மூவ்டு மை சீஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். இந்த புத்தகத்தை தமிழ் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி ஒரு திருக்குறள் எழுதிட்டாங்கய்யா. ஹூ மூவ்டு மை சீஸா? என்னையா இது, சமையல் புத்தகமா? இல்லைங்கய்யா, மாற்றத்தை பற்றிய புத்தகம். முந்தியெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு ஒரு தடவை, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த உலகம் சேஞ்ச் ஆயிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் இந்த உலகம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நம்மளை இப்பவே அப்டேட் பண்ணி அடாப்ட் பண்ணல அப்படின்னா நாம அவுடேட் ஆயிடுவோம். இதை பற்றிய புத்தகம் ஐயா. அப்படியா? கூட படிப்போம். உன் புத்தகத்தை படிச்சுட்டேன், நல்ல புத்தகம். நான் சொல்ற திருக்குறளை எழுதிக்கோ. முன்னேற்பாடாய் மாற்றத்தை உணர்பவன் தன் ஏற்றத்தை தடையின்றி காண்பான். ஆகா ஆகா, அருமையா இருக்குங்க. இதுக்கு என்னங்க அர்த்தம்? உனக்கு நான் இங்கிலீஷ்லயே சொல்றேன். The one who senses changes in advance will see success without abstraction. அதாவது உன் புத்தகத்துல 2 எலிகள் 2 மனுஷங்களை பத்தி எழுதியிருக்க. அந்த எலிகள் கூட அடுத்து மாற்றம் வரப்போகுது அப்படின்றத முன்கூட்டியே உணர்ந்து அதற்கேற்ப தன்னை தயார் செய்து கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறிடுச்சு. ஆனா இந்த மனுஷ பயலுக இந்த மாதிரி சேஞ்சஸை முன்கூட்டியே கணிக்கிறதே இல்லை. அவ்வளவு ஏன், நடந்த பிறகும் கூட அங்கிருந்து வெளியேறுவதில்லை, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு இப்ப சென்னையில ஆட்டோ ஓட்டுறவங்க, கேப் ஓட்டுறவங்க எல்லாம் இப்பவே சுதாரிச்சுக்கணும். ஏன்னா சென்னை முழுக்க மெட்ரோ போடுறாங்க. மெட்ரோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோ சவாரி, கேப் சவாரி கம்மியாயிரும். இதை இப்பவே அவங்க உணரணும். அவங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. இதெல்லாம் நம்மளோட வேலைக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு இப்பவே நம்ம கத்துக்கணும். எந்த புது விஷயமா இருந்தாலும் ஆர்வத்தோட கத்துக்க முயற்சி பண்ணணும். சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும், அதோட அடாப்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம அவுடேட் ஆயிடுவோம். இதைத்தான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. இதைத்தான் நான் வெறும் 7 வார்த்தையில சொல்லியிருக்கேன். முன்னேற்பாடாய் மாற்றத்தை உணர்பவன் தன் ஏற்றத்தை தடையின்றி காண்பான்.